இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், முதல்ல நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும்டா. அவன் வந்தா நேரா வீட்டுக்கு தானே வருவான். வந்தா வெறும் வீட்டு தானே பார்க்க முடியும். ஆமாமா. இங்க பாத்துட்டு கல்யாணம் நடக்கிற கோவிலுக்கு வர பாப்பான். பசுபதி, நீ என்ன பண்ற? இங்கேயே இருக்கிறதுக்கு 2 ஆளுங்களை போடு. அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து இங்கேயே ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க சொல்லு. சரிம்மா. அதுக்குள்ள கோவில்ல லக்ஷ்மி கழுத்துல கஜேந்திரன் தாலி கட்டிடுவான். உண்மை தெரிஞ்சு எவன் வந்து தடுக்கிறான் நானும் பாக்குறேன். சரி, எல்லாரையும் கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சரிங்க மாமா. நல்ல வேளை குட்டி அடைச்சு வச்சிருக்கிற இடம் பக்கத்து ஊர்ல இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லனா இந்நேரம் தப்பிச்சு இங்க வந்திருப்பான். ரொம்ப தூரமா தானே இருக்கு. 10 கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவன் வந்து சேரும் போது சேரட்டும். அதெல்லாம் அவன் வேகமா ஓடி வந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஷ்மி மேல பாசம். நான் போய் முதல்ல எல்லாரையும் கிளப்பி விடுறேன். நீங்க ஏதாவது பண்ணிட்டு வாங்க. மாமா. ஏய், இன்னும் என்ன எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரம் போய் வண்டியில ஏறுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஆண்டி. என்னமா இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் கோவில போய் பண்ணிக்கலாம். மாசம் நின்னுகிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. நேரம் ஆகுது. ஐயோ, சீக்கிரம் வாங்க. டேய், முதல்ல நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும்டா. அவன் வந்தா நேரா வீட்டுக்கு தானே வருவான். வந்தா வெறும் வீட்டு தானே பார்க்க முடியும். ஆமாமா. இங்க பாத்துட்டு கல்யாணம் நடக்கிற கோவிலுக்கு வர பாப்பான். பசுபதி, நீ என்ன பண்ற? இங்கேயே இருக்கிறதுக்கு 2 ஆளுங்களை போடு. அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து இங்கேயே ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க சொல்லு. சரிம்மா. அதுக்குள்ள கோவில்ல லக்ஷ்மி கழுத்துல கஜேந்திரன் தாலி கட்டிடுவான். உண்மை தெரிஞ்சு எவன் வந்து தடுக்கிறான் நானும் பாக்குறேன். சரி, எல்லாரையும் கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சரிங்க மாமா. நல்ல வேளை குட்டி அடைச்சு வச்சிருக்கிற இடம் பக்கத்து ஊர்ல இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லனா இந்நேரம் தப்பிச்சு இங்க வந்திருப்பான். ரொம்ப தூரமா தானே இருக்கு. 10 கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவன் வந்து சேரும் போது சேரட்டும். அதெல்லாம் அவன் வேகமா ஓடி வந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஷ்மி மேல பாசம். நான் போய் முதல்ல எல்லாரையும் கிளப்பி விடுறேன். நீங்க ஏதாவது பண்ணிட்டு வாங்க. மாமா. ஏய், இன்னும் என்ன எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரம் போய் வண்டியில ஏறுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஆண்டி. என்னமா இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் கோவில போய் பண்ணிக்கலாம். மாசம் நின்னுகிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. நேரம் ஆகுது. ஐயோ, சீக்கிரம் வாங்க. சித்தப்பா, டேய் குட்டி, டேய் நீ பாட்டி வீட்ல இருக்கிறதா அண்ணி சொன்னாங்க. நீ என்னடா தனியா வந்திருக்க? சித்தப்பா, லட்சுமி ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறாங்க சித்தப்பா. என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா. நம்ம கஜேந்திரன் தலையில கட்டி வைக்க எல்லாருமே பிளான் பண்ணிருக்காங்களா? அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் கூட அவங்க சொன்ன போய் நம்பிட்டேனே. என் அம்மனிய இந்த பாவிங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஆமா சித்தப்பா, கஜேந்திர ஒரு முரடன். அவர் லட்சுமி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது நான் உசுரோட இருக்க வரைக்கும் நடக்காதுடா. நீ வா, சீக்கிரம் நம்ம கோயிலுக்கு போலாம். வா. ஏய், குட்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. வா.
டேய் பசுபதி, மா இதான் சரியான நேரம்டா. அந்த குட்டி இப்ப வரைக்கும் வரல. டிராமா ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்துல கஜேந்திரன் அந்த லட்சுமி கழுத்துல தாலியை கட்ட வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிடு, புரியுதா? சரிம்மா. டேய் பசுபதி, கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. என்ன? மா புரியுதுமா. ஆனா அந்த நாகராஜ் பேசுறத வச்சு பார்த்தா அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்த மாதிரி தெரியுதுமா. ஏய், அவனா ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணிடுவான் நானும் பாக்குறேன். அவன் கண்ணு முன்னாடி லக்ஷ்மி கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அதையும் மீறி அவன் தடுக்க வந்தான் வையேன், இந்த கஜேந்திரன் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடும். டேய் டேய் கஜேந்திரா, நீ கல்யாண மாப்பிளடா. நீ அவ கழுத்துல தாலி கட்டுறத மட்டும் பாரு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா? டேய் தேட போறாங்க. போவோம் போவோம், வாங்க வாப்பா. கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. என்னாச்சுடா பசுபதி? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, லட்சுமி கல்யாணம் நடக்காதுமா. ஐயோ, அவங்க நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திட்டாங்கம்மா. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? ஐயோ ஐயோ ஐயோ, என் மகளோட கல்யாணம் இப்படியா நிக்கணும்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன இப்படி சொல்றாங்க? ஐயோ, கல்யாணத்துக்கு இப்படி ஊரே கூடி நிக்கும் போது வர முடியாதுன்னு சொல்லி இப்படி என் தலையில இடியை இறக்கிட்டானுங்களே பாவிங்களா. இது கடவுளுக்கே அடுக்குமா? அம்மா தாயே, இதையெல்லாம் என் கண்ணுல பாக்குற மாதிரி பண்ணிட்டியே. இப்ப என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, அவ இந்த ஊருக்கே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி இப்ப அவ சொந்த வாழ்க்கையிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவளா போயிட்டாளே. ஐயோ டேய் கஜேந்திரா, இப்ப நம்ம என்னடா பண்றது? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ, எப்படி சொல்லுவேன்? ஐயோ, இப்ப இப்படி அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மாப்பிள்ளை வீட்டு மேல சந்தேகமா தான் இருந்தது. சரி சரி, நடந்து போனதை பத்தி யோசிக்காம இனி நடக்க போறதை பத்தி யோசிங்க. இப்ப யோசிச்சு என்ன ஆக போகுது? பாதிக்கப்பட்டது நம்ம லட்சுமியோட வாழ்க்கை தானே. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க. வெளியூர்காரன் அவன் புத்தியை காமிச்சிட்டான், அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? பெரியவர் சொல்றதும் சரிதானே. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன். என் மகன் அடுத்த வாரம் துபாயில இருந்து வர்றான். அவன் வந்ததும் என் பையனுக்கும் லட்சுமிக்கும் அடுத்து வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க?